எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நானும் ஒரு ஒரு ரீடிங்லேயும் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்துடுறேன். ஸோ இப்போ சொல்லிட்டேன். எல்லோரும் சந்தோஷமா இருங்க, நிறைய பொங்கல் சாப்பிடுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளும் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ஆல்ரெடி ஹார்ட் இருக்குது, உங்கள் பர்சனோட ஹார்ட்குள்ளே என்ன ஒளிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம எட்டி பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட பர்சன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இப்போது கரண்ட்டாக? நிறைய பேச விரும்புகிறாங்க உங்ககிட்ட. ஐ ஆம் ஹாப்பியஸ்ட் வென் ஐ ஆம் ரைட் நெக்ஸ்ட் டு யூ. உங்களோட அருகாமை அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க. உங்கள் அருகாமையில் இருந்தாங்க அப்படின்னாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் வந்து ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே. நீங்கள் சிரிச்சிங்கன்னா போதும் அவங்க ஃப்ளாட்டு. கிஸ், ஹேக், டாக், ஆர்கியூ, லாஃப் அண்ட் லவ், தட் இஸ் அஸ். உங்களுக்குள்ள எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்குது. அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க, நல்லா கொஞ்சிக்கிறீங்க, அதே சமயம் வந்து நிறைய சிரிப்பு, சந்தோஷம், கும்மாளம் எல்லாமே இருக்குது. அதே சமயம் வந்து சின்ன சின்ன ஊடலும் அங்கே இருக்குது. அதுதான் வந்து உங்களோட காதல் வாழ்க்கை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ரொம்பவே புரிஞ்ச மாதிரி இருந்தாலும் அதுவும் ரொம்ப போர் அடிச்சிடும் இல்லையா? அப்பப்போ புரிஞ்சிக்காமல் மூஞ்ச தூக்கிக்கிறதும், கொஞ்சிக்கிறதும், சண்டை போட்டுக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப காமன். அது இல்லாமல் காதல் வாழ்க்கை வந்து ருசிக்காது இல்லையா? அதனால தான் சொல்கிறாங்க உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்றேன். இட்ஸ் லைக் எ சாக்லேட். வாவ், ரொம்ப ரொம்ப பேஷனேட் லவ். செக்ஷுவல் எனர்ஜி. Beware of what you are projecting. For the qualities you admire in one another are qualities you both possess. Equally so, the qualities you don't like are also your own reflection. ஸோ ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலையோ வந்து அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து பிரபஞ்சம் சொல்கிறது தான். ஆக்சுவலாக அது கைடன்ஸ் மாதிரி தான். நீங்கள் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து அவங்களோடது மட்டும் இல்லை, அது உங்களோட குறையும் தான் அப்படின்றாங்க. அதாவது ரெண்டு பேருமே வந்து குறைகளை வந்து பெருசாக பார்த்துக்காம குறைகளை வந்து நம்ம நிறைகளாக பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்குள்ள பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சாங்கு. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் வந்து வேறு லெவலுக்கு போக போகுது. இட்ஸ் கன்ஃபர்மேஷன். என்ன சாங்கு நல்லா பிடிக்க முடியல, பட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. மேபி உங்களுக்கு கூட கேட்டிருக்கலாம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே சம்மந்தம். அதில் நீ பெருசு, நான் பெருசு, உன்னோட ஈகோ, என்னோட ஈகோ, ஏன்னா என்னோட கெட்ட பழக்கம், உன்னோட கெட்ட பழக்கம், இதெல்லாம் வந்து நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம். உனக்கு இருந்தால் அது எனக்கும் மாதிரி, இது ரெண்டு பேரும் பிரித்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சச் அ ஸ்வீட் ஹார்ட். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே பார்க்க சொல்கிறாங்க. அவங்க எங்கேயும் இல்லையா, அவங்க மனசுக்குள்ளேயே தான் ஒழிஞ்சுட்டுருக்கேன் அப்படின்றாங்க. நீங்கள் அவங்கள எங்கேயும் தேட தேவையில்லை. தே ஆர் வித் யூ ஆல்வேஸ். எனர்ஜெட்டிக்கெலாம் வந்து உங்களோடையே தான் இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு புரிதல் இருக்கிற ஒரு உள்ளம் இது. ஸோ யூ ஆர் லக்கி. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறாங்க வேறு? வாட் இஸ் த மெசேஜ்? கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். வாவ், நிறைய பேச விரும்புகிறாங்க. இது ஐ லவ் யூ, ஐ நோ. ஓ மை காட், லாட் ஆஃப் சைன்ஸ். ஐ லவ் யூன்னு சொல்கிறேன், எனக்கு இங்கே வந்து என்னோடய அலாரம் அடிக்குது. வாட் அ டைமிங்கா! நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு, பேக்ரவுண்டில் வந்து சாங் கேட்குது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங், ரொம்ப பெப்பியான சாங். ஸோ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப லாயல் பர்சன் இவங்க. மேபி இந்த 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 ரீடிங் பார்க்கும்போது, இந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது எனக்கு தோன்றுறது என்னென்னா, பர்சன் கொஞ்சம் ஷை டைப். உங்களை வந்து பின்னாடி விட்டுட்டு சைடில் திரும்பி நீங்கள் வரீங்களான்னு பார்க்குற கேரக்டர். ஸோ அது உங்களுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, வி மேக் அ கிரேட் பேர். நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் கப்புள் அப்படின்னு பார்க்குறவங்க கண்களுக்கு தோணும். அதை வந்து நிறைய தடவை அவங்களும் ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். அது அவங்க மனசில் இப்போ ஓடிட்டே இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்போம்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இல்லைனா ஒன்றும் ரெண்டு பேர் வெளியில் போகும்போது நிறைய பேர் பார்த்துருக்கலாம், உங்களை முறைச்சி பார்த்துருக்கலாம், இல்லைனா வெறிச்சு பார்த்துருக்கலாம். எவ்வளோ அழகான கப்பல் அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. இந்த பர்சன் கண்டிப்பாக வந்து முன்னாடி போவாங்க, ஆனால் கண்ணு ஃபுல்லாக பின்னாடி தான் இருக்கும். அவங்க பார்க்குறது கூட உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பின்னாடி வரீங்கன்னு அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. திருட்டு பார்வை. ஐ லவ் இன்ட்ரோவர்ட்டிங் வித் யூ. இந்த பர்சன் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் கைண்ட் ஆஃப். என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரோவர்ட்னா யாருக்கிட்டே பேச மாட்டாங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு அந்த
ப்ரைவேட் ஸ்பேஸ், ப்ரைவசி ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களோட ஒரு தனிமை அப்படின்னா, இட்ஸ் லைக் அவங்க எத்தனை கோடி குடுக்கறதுக்கும் தயாரா இருப்பாங்க. இட்ஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அந்த மாரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் இன்ட்ரோவர்ட்டிங் வித் யூ. நீங்க, அவங்க. வேறு யாரும் தொந்தரவே இல்லாத ஒரு தனிமை. இதுதான் அவங்க மனசுல இப்போ ஓடிட்டுருக்கு. நிறைய உங்ககிட்ட பேச விரும்புறாங்க. படி தூ படி ஹே மஸ்த் மஸ்த். நீங்கள் தான் அவங்களோட சீஸ். ஒரு எலிக்கு எப்படி சீஸ் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமோ, அதே மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அவங்க குஷியாயிருவாங்க. அதான் சொல்கிறாங்க, வெரி ஹாப்பியஸ்ட். ஐ எம் ஹாப்பியஸ்ட் வென் ஐ எம் ரைட் நெக்ஸ்ட் டு யூ. அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை விஷயங்கள் அது வந்து பிரதிபலிக்கிறது. யூ அண்ட் மீ அண்ட் நாப் டேட். இந்த பர்சன் உங்களோட ப்ரைவேட் டைம்ஸ், ப்ரைவசி ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ரொம்ப தனிமையில் உங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மேபி உங்களை பார்த்து அவங்களுக்கு நிறைய தடுமாறும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய தடுமாறுது இப்போது. தட்ஸ் ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் கேம். ஸோ மேபி அவங்களுக்கு கொஞ்சம் ஷை டைப். உங்களை பார்த்தா வார்த்தை வராதவங்களுக்கு தடுமாறுவாங்க. அது இன்னொரு சைன் அவங்களுக்கு. அவங்க வந்து ரொம்ப காதல் உள்ள பொங்கிட்டுருக்கு, வெளியில் வரத்துக்கு தடுமாறுது, அந்த மாதிரி விஷயம். பாருங்க, 2 பேருமே ரொம்ப காசி ஸ்லீப். மேபி இந்த பர்சன் நைட்டில் தூங்காமல் இருக்காங்க. உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்துட்டால் போதும், நிம்மதியாக தூங்குவேன் நான், எனக்கு தூக்கமே இல்லை நீ இல்லாமல், நீ இல்லைனா உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்றைக்கே என் தூக்கம் தொலைஞ்சு போச்சு. அப்படி ஏதோ ஒரு சின்ன செல்ல கம்ப்ளைண்ட் உங்கள் மேலே இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது என்னென்னு. ஏன்னா இங்கே அவங்க வந்து நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நிம்மதி எப்போ வரும்? நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்தால் தான் நிம்மதி வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு தூக்கம் இல்லை. அதே இன்டைரக்டாக இந்த கார்டு மூலம் உங்களுக்கு சொல்லுங்கள், எனக்கு தூக்கமே போச்சு, நீ என்றைக்கு என் வாழ்க்கைகளை வருவியோ கன்ஃபார்மாக அன்றைக்கி தான் நான் நிம்மதியாக தூங்குவேன், அது வரைக்கும் என் கண்ணு மூட மாட்டேன், ஏன்னா நீ என் கூட இல்லை. ரொம்ப வருத்தப்படுறாங்க. இட்ஸ் லைக் அ செல்ல வருத்தம். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக. இப்போ சப்போஸ் நீங்கள் அவங்களோட இல்லை அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த மெசேஜ் தான் வருது. கூடிய சீக்கிரம் நீங்கள் எங்கேயாவது வெளியில் போக போகிறீங்க, they are going to ask you out on a date. சப்போஸ் காதல் அவங்க சொல்லலான்னா ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. நான் இதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு. வர கார்டு பாருங்கள், ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. இந்த ரீடிங் யார் பார்க்குறீங்களோ, யாருக்கு இந்த எனர்ஜி சூட் ஆகுதோ, யூ ஆர் லக்கி. மை ஹோம் இஸ் வேர் யூ ஆர். அதான் இங்கேயே சொல்லிட்டாங்களே ஆல்ரெடி. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் உங்களுக்கு நிம்மதின்ட்டாங்க. இந்த எனர்ஜி தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. சரி, நாம் இப்போ வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு வில்லங்கமான கேள்வி கேட்போம். என்ன கேள்வி அப்படின்னா, எப்போ இந்த டேட், நாப் டேட்டாக இருக்கட்டும், இன்ட்ரோவர்ட்டாக இருக்கட்டும், இல்லை மூவி டேட்டாக இருக்கட்டும், என்னைக்குன்னு கேட்கலாம். ரகசியம். கிங் ஆஃப் வான்ஸ் பிளாக்கேஜ் இருக்குது. அவங்க இப்போ விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த செகண்ட் உங்கள் முன்னாடி இருப்பாங்க. அவ்வளோ வெறியில் இருக்காங்க, என்னை விட்டுருங்கடா நான் போகிறேன் அப்படின்னு. எனக்கு நீங்கள் யார், எந்த ஜெண்டர்னு தெரியாது, எனக்கு அவங்க வேணும், என்னால் தூக்கம் இல்லாமல் தவிக்க முடியாது இனிமே அப்படின்னு. பட் பை கிங் ஆஃப் வான்ஸ் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. பாருங்கள், 7 ஆஃப் பென்டிக்கிள்ஸ் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு தடை இருக்குது. தே ஆர் வெயிட்டிங். அவங்களுக்கு டேட்டெல்லாம் பத்தாதுன்றாங்க. நான் நேராக வந்து உனக்கு கல்யாணமே பண்ணிக்கிறேன்றாங்க. சச் அ ஸ்வீட் பர்சன். யூஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அதனால தான் குயின் ஆஃப் கப்ஸ். உங்கள் காதலை அவங்க இழக்க விரும்பலை. ஒரு நொடி யாருக்கும் விட்டுத்தர ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை. ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பொருந்தாது, பட் பிரபஞ்சம் இந்த விஷயத்தை எனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது பாஸ்டில் எக்ஸ் இருக்காங்க, இல்லைனா வந்து உங்கள் மேலே யாருக்காவது க்ரஷ் இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து ஏதாவது ஒரு பிளாக் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை போய் தப்பாக சொல்கிறது, இல்லைனா நான் நினச்சேன் இந்த மாதிரி சோக டியூன் போடுறது எனக்கு கிடைக்காம போச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா, அந்த பர்சன் ஒரு போலியான பர்சன், ஒரு பிளேயர் அப்படிங்கிற விஷயம் உங்கள் ஆளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. என்ன கூடி சீக்கிரம் தெரிய போகுது. இட்ஸ் அ பிளாக்கேஜ். அந்த பிளாக்கேஜ் தான் ரிலீஸ் ஆகுது இப்போது. ஸோ இந்த பர்சன் ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு தடையை உருவாக்கியிருந்தாங்க, இல்லைனா வந்து இது அவங்க பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லி
அவங்கள வந்து குழப்பி விடணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா, நோ நாட் அட் ஆல், இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சுருக்க காதல் வேறு லெவல். அது இல்லாமல் உங்களோட காதலோட ஆழம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இட்ஸ் லைக் ஜட்ஜ்மெண்ட். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான நியாயமான பர்சன். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க பொறுமையாக இருந்து சில விஷயங்களை பண்ணனால இந்த பர்சனோட உண்மையான ஸ்வரூபம் அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் அவங்க கேதர் பண்ணியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் இந்த பர்சனை பற்றி. என்ன இவங்களுக்கு சோர்ஸ் எங்கே இருந்தது வந்தது, எப்படி இவங்களுக்கு அந்த இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க தோண்டி பார்த்துருக்காங்க. தோண்டி பார்த்ததில் சில விஷயங்கள் வந்திருக்கு. திரும்ப திரும்ப பிளாக்கேஜ் தான் வருது. இல்லை இல்லை, இந்த எனர்ஜி விடவும். ஹூ இஸ் திஸ் கிங் ஆஃப் வான்ஸ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ்? அதை கிளாரிஃபை பண்ணிவிடுவோமே. ஹூ இஸ் திஸ் கிங் ஆஃப் வான்ஸ்? லெட்ஸ் ஹாவ் அ ஸ்டோரி. ஹூ இஸ் திஸ் கிங் ஆஃப் வான்ஸ் ஸ்பிரிட்ஸ்? இதுதான் 5 ஆஃப் கப்ஸ். உங்களோட எக்ஸு. அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணும். பிளேயரு. நைட் ஆஃப் வான்ஸ். நான் சொன்னது பிரபஞ்சம் வந்து சத்திய வாக்கு அப்படின்ட்டாங்க. ஏன் பிளேயரு? யூஆர் த எம்ப்ரஸ் இயர். எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து வைரக்கட்டி, அது வந்து கோஹினூர் டைமண்ட். இது வந்து நீங்கள் வேண்டான்னு ஒதுக்கினதுக்கப்புறம் இல்லைனா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பர்சனுக்கு வந்து உங்களோட அருமை தெரிஞ்சுக்க உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் யாரோ. இட்ஸ் லைக் இட்ஸ் நாட் அ ஜோக். நீங்கள் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே உங்கள் முன்னாடி இருப்பாங்க ரொம்ப சீக்கிரமாக. அவங்களோட வேகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க. நைட் ஆஃப் வான்ஸ். அவங்கள விட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் முன்னாடி தான் நிற்பாங்க. அந்தளவுக்கு இருக்குது காதல். ஆனால் பொறுமையாக வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும். அவங்களுக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு டேட் நைட்டாக இல்லை, எனக்கு இந்த ஒரு நாள் கூத்தெல்லாம் என்னால் முடியவே முடியாது. நான் பொறுமையாக வரேன், பரவாயில்ல, ஒரு 2 மாதம் ஆனாலும் பரவாயில்ல. வந்தால் உங்கள் கையை பிடிச்சி நேராக கல்யாணத்துக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. அந்த ஒரு எனர்ஜியில் தான் வர போகிறாங்க. இட்ஸ் நாட் அ ஜோக். ரொம்ப சீரியஸான பர்சன், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன், ரொம்ப உங்கள் மேலே ஆழமான காதல் வச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த பிளேயர் வந்து இடையில வந்து ஒரு கும்மி அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கோஹினூர் டைமண்டை இவங்க தட்டிட்டு போகக்கூடாது அப்படிங்க. என்ன சொல்லுவாங்க, இலவு காத்த கிளி, அது இன்னொரு ஸ்டோரி. இது வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு மறந்துச்சு. இப்போ என்ன காத்திருந்தவங்க ஒய்ஃபை நேற்று வந்து அவங்க கொண்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி ஏதோ இவங்க ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருக்காங்க. இது எங்கேயும் போகாது அப்படின்னு. ஆனால் இந்த டைமண்டை தட்டிட்டு போகிறதுக்கு கிங் வந்தாச்சு. ஸோ கிங் இங்கே. ஸோ நீங்கள் காதலை கிங்கு கிட்ட கொடுத்தாச்சு. ஸோ இடையில வந்து ஏதாவது குழப்பம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் உங்கள் பர்சன் பக்கா செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிச்சு. இந்த பர்சன் வந்து ஒரு பிளேயர் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சிச்சு. இனிமேல் அவங்க எது சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டாங்க. இது வந்து பிரபஞ்சம் பண்ண ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்லும். ஏன்னா இவங்களோட லாயல்ட்டியும் பிரபஞ்சம் செக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு யாராவது சொன்னால் என்ன, யார் வேணால் நாளைக்கு என்ன வேணால் சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு அவங்க ஏதாவது பண்ணக்கூடாது இல்லையா? இது வந்து பிரபஞ்சம். ஏன்னா யூஆர் த எம்ப்ரஸ். பிரபஞ்சம் வந்து எல்லா கைகள்லையும் இந்த கோஹினூர் டைமண்டை கொடுத்துட மாட்டாங்க. திருடுறதுக்கு இந்த மாதிரி ஜென்மங்கள் சிலது இருக்கும். அதனால் இவங்களையும் டெஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு. இவங்களோட முகத்திரையும் கிழிச்ச மாதிரி ஆச்சு. ஒரே கலரில் 2 மாங்காய் அடிச்சாச்சு. ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை ரொம்ப ஸ்திரமான இடத்துல தான் இருக்குது. ரொம்ப அழகான எமோஷன். ஐ ரியலி என்ஜாய் திஸ் ரீடிங். ஜெய் சனம். காட் பிளஸ் யூ.